அது எஃபெக்டிவா? அதைத்தான் சொன்னேன். எஃபெக்ட் கிடைக்குமா தெரியாது. ஆனால் இதே வேலையை பிஜேபியும் பண்ணாங்க. 2017 அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜனவரியில தொடங்கி எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கூட்டங்கள் தொடங்கி வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட 19 நாடாளுமன்ற தேர்தலாம் கொஞ்சம் அப்படியே அமைதியானாங்க. அந்த 2 வருஷம் அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எம்ஜிஆரை புகழ்ந்து, ஜெயலலிதா புகழ்ந்து, வெங்கைய நாயுடு தொடங்கி எல்லோருமே இங்க வர்ற மத்திய எல்லாருமே ஜெயலலிதா புகழ்ந்து பேசுவாங்க, எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் அது தொண்டர்கள் அனாதைகளா இருக்கிறீங்களே நாங்க இருக்க வாங்கன்ற மாதிரியான ஒரு மறைமுக அழைப்பு அது. அதுக்கு எந்த பலனும் கிடைக்கல. எந்த அதிமுக தொண்டரும் அப்படி கொத்து கொத்தா போகல. நான் திரும்ப சொல்ல செந்தில் பாலாஜியை தவிர வேறு எவர் பின்னாலும் அதிமுக தொண்டர்கள் கொத்து கொத்தா போகவே இல்லை. அந்த தனிநபர்கள் பிரபலங்கள் தான் போனாங்க. சுத்தி ஒரு 10 பேர் போயிருப்பாங்க. பிரம்மாண்டமா ஒரு கொத்தா போனதுன்னா அது கரூர்ல மட்டும்தான் செந்தில் பாலாஜி பின்னாடி மட்டும்தான் திமுக போனாங்க தவிர பிஜேபிக்கு அந்த மாதிரி யாரும் போகல. பிரபலங்கள் போயிருக்கலாம் நிறையா, சரிதானா? அப்போ அவங்களுக்கு எடுபடாத அந்த விஷயம் விஜய்க்கு எடுபடுமானா? ஆனால் அதை விட கூடுதலாக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது கட்டாயம் மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு கூப்பிடுறது யாரோ ஒருத்தர் ஊரறிஞ்ச நாடறிஞ்ச பிரபலம், இளைஞர்களை ஈர்க்கிற சக்தி படைத்த பிரபலம் கூப்பிடுற போது அதிமுகவுக்கு வாக்களிக்க நினைக்கிற 10 இளைஞர்களையாவது அவர் தன் பக்கம் இருப்பார்.